வணக்கம் நண்பா. இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோல இருந்து கேட்கப்படுற கேள்விக்கு சரியா ஆன்சர் பண்றவங்களுக்கு கிஃப்டா 100 ரூபாய் ஜிபே பண்றோம். உங்களோட ஆன்சரை எங்க சொல்லணும் ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்திருக்கேன். அதை மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு அந்த ஐடியில உங்களோட ஆன்சரையும் உங்களோட ஜிபே நம்பரையும் மறக்காம மெசேஜ் பண்ணி விட்டுருங்க. அதுல இருந்து லக்கி வின்னருக்கு 100 ரூபீஸ் ஜிபே பண்ணப்படுகிறது. என்னது, ஒரு பேப்பரை கொண்டு போயிட்டு ஃபயர் கிட்ட வச்சா ஃபயர் ஆகுது. அதே பேப்பரை மெட்டல்ல சுத்திக்கிட்டு ஃபயர் கிட்ட காமிச்சோம்னா ஃபயர் ஆகல, அந்த இடம் மட்டும் கருகிருது. இப்போ அந்த கருகினதை ஸ்பான்ச் வச்சு ரிமூவ் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பேப்பர் எந்த வித டேமேஜும் ஆகல. இப்போ இதை நம்மளும் இப்ப ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ கேண்டில் எல்லாம் எடுத்து பத்த வச்சாச்சு. இப்போ பேப்பரை கிட்ட கொண்டு போறேன், பாருங்க ஃபயர் ஆகுது. இப்போ இன்னொரு பேப்பர் எடுத்துக்கிட்டு கண்ணாடி பாட்டில சுத்திக்கிட்டேன். இப்போ அதை ஃபயர் கிட்ட காட்டுறேன். பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த பேப்பர் ஃபயர் ஆகல, ஆனா அந்த இடத்துல ரொம்ப கறி இருக்கு. இப்போ அந்த கறி பிடிச்சதை வாங்க ரிமூவ் பண்ணி பார்க்கலாம், உள்ள எதுவும் டேமேஜ் ஆயிருக்கான்னு. வாங்க அதை கிளீன் பண்ணலாம். பாருங்க பேப்பர் எந்த டேமேஜ் இல்ல. ஒரு கரண்டி எடுத்து வச்சுக்கிட்டு ஒரே ஒரு சின்ன பேப்பர் எடுத்துக்கிட்டு பேப்பர் மேல நெயில் பாலிஷ் தடவிட்டு அப்புறம் சானிடைசர் ஊத்திக்கிட்டு பத்த வச்சோம்னா அந்த நெயில் பாலிஷ் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பாருங்க. இப்போ அந்த கரண்டில சானிடைசர் எடுத்து ஊத்திக்கிட்டு பத்த வச்சுட்டு இப்போ ஒரு தீக்குச்சியை கொண்டு போறேன். பாருங்க ஃபயர் ஆகுது. இப்போ ஒரு பேப்பரை கொண்டு போறேன், பாருங்க அதுவுமே ஃபயர் ஆகுது. இப்போ ஒரு கேண்டில கிட்ட கொண்டு போவோம், ஃபயர் ஆகுதான்னு பார்ப்போம். இப்போ பாருங்க அதுவுமே ஃபயர் ஆயிருச்சு. இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா சானிடைசர்ல நெருப்பு பத்த வச்சோம்னா அந்த நெருப்பு கண்ணுக்கு தெரியாது. அப்படியே அந்த சானிடைசர்ல இருக்க நெருப்பை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு இருட்டான ரூம்ல கொண்டு போய் சானிடைசரை வச்சா மட்டுமே தான் உங்களால பார்க்க முடியும். அன்னைக்கு ஒரு நாள் சிகரெட் சப்ளை பண்ண போயிருந்தேன், எந்த கடன் தெரியல. இப்போ ஒரு ஃபேக் நோட்டு வந்துருச்சு. இப்போ இந்த ஃபேக் நோட்டை வச்சுட்டு என்னடா பண்றதுன்னு பார்த்தா அவேர்னஸ் வீடியோவே போடலாமே அப்படின்னு இப்போ பாத்துக்கிட்டீங்கன்னா 100 ரூபா நல்ல நோட்டு, ஒரு 100 ரூபா நல்ல நோட்டு ஒன்று என்கிட்ட இருக்கு. இப்போ பாத்துக்கிட்டீங்கன்னா இங்கிட்ட வந்து 200 ரூபா அந்த ஃபேக் நோட் சொன்னேன்ல, இந்த இங்கே ஒன்று இருக்கு. இப்போ வந்து ஒரிஜினல் நோட்டுக்கும் ஃபேக் நோட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பார்ப்போம். இப்போ ஸ்டெப் 1, ரெண்டு நோட்டையும் வந்து கிட்ட வச்சு பாருங்க, அதாவது டிஃபரன்ஸ் பாருங்க. 100 ரூபா ஒரிஜினல் நோட்டை பார்த்தீங்கன்னா அதுல பாருங்க அந்த எழுத்துல இருந்து அந்த டிசைன் வரைக்கும் எவ்வளவு தெளிவா இருக்குன்னு. இதே 200 ரூபா நோட்டை பார்த்துக்கோங்க, அந்த ஃபேக் நோட்டை பார்த்துக்கோங்க. அங்கே பாருங்க எல்லாமே புள்ளி புள்ளியாக தெரியுது. அதாவது இதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். 200 ரூபா தான் ஃபேக் நோட்டு. இது ஸ்டெப் 2 என்னன்னா, இப்போ ஒரிஜினல் நோட்டில் பாருங்க அந்த கலர் செல்லட்டை பண்ண மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, நடுவில் அந்த இடத்துல ஆர்பிஐன்னு ஹிந்திலையும் எழுதியிருக்கு ப்ளஸ் இங்கிலீஷ்லையும் எழுதியிருக்கு. இதே ஃபேக் நோட்டில் பாருங்க அந்த இது சும்மா கலர் பேப்பர் வந்து ஒட்டின மாதிரி தான் இருக்கும், அதில் வந்து எதுவுமே எழுதியிருக்காது. நல்லா பாருங்க எதுவுமே எழுதலை, ஒரு டேப் ஒட்டின மாதிரி தான் இருக்குது. இப்போ ஸ்டெப் 3 என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அப்படியே அந்த சைடில் வந்தீங்கன்னா அதாவது 100 ரூபா நோட்டில் வந்து காந்தி தாத்தா இப்படி வச்சு, அதாவது வெளிச்சத்தில் வச்சு பாருங்க, அதில் வந்து அந்த காந்தி தாத்தா வந்து தெரிவார். ப்ளஸ் அது பக்கத்தில் வந்து ஒரு 100 அப்படிங்கிறதும் எழுதியிருக்கும். இதே ஃபேக் நோட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் காந்தி தாத்தா தெரிய மாட்டார். ப்ளஸ் அந்த 200 ரூபா அந்த இது ஃபேக் நோட்டில் இருக்க நம்பரும் தெரியாது. எவ்வளோ காசு வச்சுருக்கீங்களோ அந்த ஃபேக் நோட்டில் அந்த நம்பரும் தெரியாது. இனிமேல் அமௌண்ட் வாங்குற பீப்புள்ஸ் எல்லாருமே பார்த்து செக் பண்ணி வாங்குங்க, ஏன்னா கள்ள நோட்டு அதிகமாக புழக்கத்தில் இருக்குது. இந்த வீடியோ ஒரு அவேர்னஸ்க்காக தான் போட்டேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா 2021 விட 2022 கள்ள நோட்டோட புழக்கம் அதிகமாக இருக்குது. ஸோ இதுக்காக தான் இந்த அவேர்னஸ் வீடியோ போடுறது. நன்றி, வணக்கம்.